Dear students, so last class la nama what is cell adula enna madriyana basic structures shape and madri irukum discuss pannom adukapparama eukaryotic cells na enna organelles na enna what are the different types of organelles and madriyana oru basic outline nama paathom இன்னைக்கு நாம போன கிளாஸ்ல பார்க்காத organelles அதோட details அதோட function அந்த details நாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். First we are going to start with cytoplasm. போன கிளாஸ்ல நாம protoplasm அப்படிங்கற ஒரு term discuss பண்ணோம். So protoplasm அப்படிங்கிறது the liquid matrix semi liquid matrix of the cell covered by cell membrane அதுதான் நம்ம protoplasm அப்படினு நம்ம பார்த்தோம். Actually நிறைய booksல நிறைய textல என்ன எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா protoplasm and cytoplasm ரெண்டு டேர்மையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய booksல இது ரெண்டும் சேம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க. பட் differentiate பண்ணனும் அப்படினா how can we differentiate the term protoplasm and cytoplasm? Cytoplasm anything the content within the particular membrane சேர்ந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா we can say that as protoplasm. membrane இல்லாம the உள்ள இருக்கிற அந்த internal semi liquid matrix அதுல இருக்கிற கண்டென்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா that is what called cytoplasm. இதுல even நம்ம nuclear material அந்த contents கூட we are not supposed to consider for the cytoplasm. Okay, so ஒரு செல் அது உள்ள இருக்கிற nucleus, so வெளியில இருக்கிற cell membrane we are not supposed to consider. nuclear membrane அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டே நாம கன்சிடர் பண்ணாம உள்ள இருக்கிற the remaining portions எல்லாத்தையும் we can say that as or we can use the term cytoplasm. அதுல இருக்கிற அந்த semi liquid matrix அந்த liquid portion அந்த gel like substance அதுல இருக்கிற all the contents என்னென்ன அதுல இருக்கு amino acids carbohydrates refers to glucose fructose அந்த இருக்கிற metabolism இன்வால்வ் ஆகுற எல்லா sugars அதுல இன்வால்வ் ஆகுற even the hormones and other molecules எல்லாமே இங்க இருக்கிற metabolic pathwaysல இல்ல செல்லுல ஆக்டிவா வர்க் பண்ற எல்லா proteins and molecules எல்லாம் இருக்கிற இந்த ஏரியாவை we can call that as cytoplasm. Okay, so இத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய protoplasmல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Now we are going to move to the next thing, endoplasmic reticulum. நாம endomembrane system அப்படின ஒரு term நாம போன கிளாஸ்ல பார்த்தோம். endomembrane system, endo அப்படினா within. Okay, endomembrane system ஒரு செல் உள்ள இருக்கிற அந்த membrane bound structures நாம we are going to call that as endomembrane systems. So endomembrane எப்படி evolve ஆயிருக்கும் அதுக்கான possibilities என்ன அந்த evolution கதையெல்லாம் நம்ம ஒரு outline பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு காலத்தில் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாவா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு செல் அதோட மெம்பரைன் உள்ள இன்வாஜினேட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த இன்வாஜினேஷனே ஒரு பிஞ்சை உள்ளே போயிட்டு ஒரு செல் சர்க்கிள் மாதிரி ஒரு வெசிக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது உள்ள நியூக்ளியர் கண்டென்ட் வந்ததுனால இட் கேன் பிகம் அ நியூக்ளியஸ். ஓகே, அந்த மாதிரி இன்னும் சில இன்வாஜினேஷன்ஸ் என்னவா மாதிரி இருக்கலாம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக மாறி இருக்கலாம். அதுலேருந்து பிஞ்சாகி வர்ற ஸ்ட்ரக்சர்ஸ் கோல்ஜி அப்பரேட்டஸாக மாறி இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் செல் பயாலஜி சொல்கிற தியரி. இட் இஸ் பீன் ப்ரூவ்ட். அதில் இருக்கிற அந்த மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்கிற லிப்பிட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி அவங்க அதை கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் எண்டோமெம்பரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது யூகரியோட்டிக் செல்ஸில் plant cell animal cellsல செல் உள்ள இருக்கிற membrane covered structures they have been originally originated from the actual plasma or cell membrane. Fine, so endomembrane system அப்படினா என்ன நமக்கு தெரியும். we are going to start with endoplasmic reticulum. so நம்ம செல்லுல whatever may be the eukaryotic cell the largest organelle அப்படினா that is nucleus. ஒரு நியூக்ளியஸ் பக்கத்தில் ஓகே ஆக்சுவலி நியூக்ளியஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஓகே நியூக்ளியர் மெம்பரைனில் ஆக்சுவலி கண்டினியூஸாக ஃப்ரம் த நியூக்ளியர் மெம்பரைன் இந்த மாதிரி சாக் லைக் ஸ்ட்ரக்சர் லார்ஜ் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் எலாங்கேட்டட் டியூப்ஸ் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தட் இஸ் வாட் கால் endoplasmic reticulum. Okay, endoplasmic reticulum அப்படிங்கிறது
ஆக்சுவலி நியூக்ளியஸ்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. நியூக்ளியர் மெம்பரைன், அந்த நியூக்ளியர் மெம்பரைனே ஆக்சுவலாக கண்டினியூ ஆகி அது ஒரு லேயராக சாக்லைட் லேயராக இருக்கும். இதை நம்ம ஏன் எண்டோ மெம்பரைன் சிஸ்டமில் வைக்கிறோம்? as I told you, it's a organelle. ஏன் இது ஆர்கனல் சொல்கிறோம்? இட்ஸ் அ மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஏன் இதை மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி apart from the cell membrane or plasma membrane in case of eukaryotic cells, உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனலும் covered by a lipid bilayer membrane. இதில் எத்தனை லேயர் இருக்கும்? ஆக்சுவலி இட்ஸ் அ 2 layer membrane. ஓகே, லிப்பிட் பைலேயர் அப்படிங்கிறது வேறு, 2 layer அப்படிங்கிறது வேறு. லிப்பிட் பைலேயருங்கிறது நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரி இது ஒரு லிப்பிட் லேயர், இது ஒரு லிப்பிட் லேயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ சிங்கிள் லேயர் ஆஃப் மெம்பரைன். This is what called 2 membranes. Okay, so இது lipid bilayer. There are 2 layers of lipids over here. ரெண்டு சேர்த்து first membrane it is gonna make. இது வந்து அடுத்த second membrane. Okay, so ரெண்டு membrane covered structure தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நியூக்ளியஸ், endoplasmic reticulum இதெல்லாமே. There are 2 layers, they are not going to cover the particular structure. Okay va, single layer cover பண்ண structures எல்லாம் என்ன இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, we are in the topic endoplasmic reticulum. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியஸ்க்கு இமீடியட்டாக வெளியில் கவர் ஆகிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் ரைபோசோம்ஸ் மே பி ப்ரெசன்ட். ஓகேவா, ரொம்ப தள்ளி இருக்கிற நியூக்ளியஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் மே நாட் பி ப்ரெசன்ட். ரைபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த மாதிரி மெம்பரைனில் ரைபோசோம்ஸ் இந்த மாதிரி எம்பட் ஆகி இருந்ததுன்னா த அப்பியரன்ஸ், நீங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதோட அப்பியரன்ஸ் வுட் பி லுக் ரஃப் அப்பியரன்ஸ் நமக்கு தெரியும். அதனால் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த மாதிரி நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, RER. ஓகே, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா த பிரசன்ஸ் ஆஃப் ribosomes on the endoplasmic reticulum. Ribosomes இல்லை அப்படின்னா the appearance would be smooth. ஓகே, ஸோ அதை நம்ம ஸ்மூத் endoplasmic reticulum அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைன், இப்போ endoplasmic reticulumோட ரோல் என்னவா இருக்கலாம்? ரைபோசோம்ஸ் இருக்குது ஒரு குரூப்பில், நோ ரைபோசோம்ஸ் இல்லையா? ஸோ ரைபோசோம்ஸ் இருக்கிற அந்த endoplasmic reticulumோட ரோல், they are going to participate in the synthesis of proteins. Ribosomes இல்லாத endoplasmic reticulum, they are going to participate in the synthesis of lipids. ஓகேவா? ஸோ protein synthesis அப்படின்னா there are 2 possibilities. எங்கெல்லாம் ரைபோசோம்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் protein synthesis is possible. ரைபோசோம்ஸ் endoplasmic reticulumல இருந்துச்சுன்னா they can perform the protein synthesis. நான் முதல்ல சொன்ன சென்டென்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். எங்கெல்லாம் ரைபோசோம்ஸ் அவைலபிளோ அங்கெல்லாம் protein synthesis possible அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரைபோசோம்ஸ் மே பி present in the endoplasmic reticulum or they may be present in the cytoplasm. Free ribosomes may be present in the cytoplasm. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரைபோசோம்ஸ்லேயும் protein synthesis is possible. ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் என்னென்னா, rough endoplasmic reticulum with ribosomes they can perform the protein synthesis. Smooth endoplasmic reticulum without ribosomes they can synthesize lipids. வெறும் protein synthesis பண்ணுறது மட்டும் இந்த endoplasmic reticulumோட வேலை இல்லை. lipid synthesis மட்டும் கிடையாது. ஆக்சுவலி protein modification. ஓகே, protein modification after it's been synthesized, ribosomes இருக்கிற இந்த endoplasmic reticulum ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேயே ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் ஆகிடும். கோல்ஜி apparatus they are going to complete the particular process. அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆன உடனேயே அது இமீடியட்டாக ஃபங்க்ஷனலாக இருக்காது. அதில் there are some modifications we have to perform. ஏதாவது குளுக்கோஸ் மாலிகுலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கிளைகோசிலேஷன், லிப்பிட் மாலிகுலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை லிப்பிட் அடிஷன், அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம இதில் ப்ரோட்டீனில் பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்?
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அந்த இன்டர்னல் லூமன் ரீஜன்ல இருந்தே அதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸோட அதோட லைஃப் டைம் முடிய போகுது, இல்லை அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து டேமேஜாக இருக்குது, ஃபங்க்ஷனலாக இல்லை, அதை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் எங்கே தான் வந்துடும், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு வந்துடும். அந்த ப்ராசஸும் இது உள்ளே தான் நடக்கும். ஓகே, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா நமக்கு தெரிய வேண்டியது ஸ்மூத் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், presence or absence of ribosomes, sac-like structures. Okay, it's a membrane covered structure, two membranes are present. In the sac-ல இருந்து it can form vesicles. அந்த sac-ல இருந்து ஒரு pinch ஆகி மெம்பரேன் வந்து ஒரு பபுள் மாதிரி வெளியே வந்துச்சுன்னா it can form vesicles. இந்த vesicles என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இட் கேன் ஃபார்ம் vesicles, they are going to perform protein synthesis and lipid synthesis, and they can perform and they can initiate the protein modifications. ஸோ vesicles ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதோட மெம்பரைன்ஸ் வந்து ஒரு பிஞ்ச் மாதிரி வந்து அது வெசிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி கோல்ஜி apparatusோட ஆரிஜின் தியரி அப்படி நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, இந்த வெசிக்கல்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி they are going to form a layer of or layers of sac-like structure. ஓகே, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோல்ஜி apparatus அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸ், அதில் இருக்கிற மெம்பரேன் அவுட் சைட் மெம்பரேன்லேருந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டினியூ ஆகுது, அதுலேருந்து வெசிக்கிள்ஸ் பிஞ்ச் ஆகி அந்த வெசிக்கிள்ஸ் ஃபியூஸ் ஆகி they are going to form the structure called கோல்ஜி apparatus. ஸோ கோல்ஜி apparatusோட ரோல் என்னவா இருக்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் லிபிட் சிந்தசிஸ் பண்ணுது, அதுவும் ப்ரோட்டீன் மாடிஃபிகேஷன்ஸை இனிஷியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ கோல்ஜி apparatusோட ரோல் என்னவா இருக்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ரோட்டீன் மாடிஃபிகேஷன் மேக்ஸிமம் அதோட ப்ரோட்டீன் அதோட ஃபைனல் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறது எங்கே அப்படின்னா இந்த கோல்ஜி apparatus தான். போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னாலே நமக்கு இமீடியட்டாக ஞாபகம் வர வேண்டியது எங்கே நடக்கிறது, கோல்ஜி apparatus நடக்கிறது தான் இந்த மேஜர் ப்ராசஸ். ஸோ தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் அந்த ப்ரோட்டீனில் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸை இட் வில் மேக் ஃபிட் ஃபார் த பர்டிகுலர் செல்லுலார் ஃபங்க்ஷன். ஃபைன், இப்போது ரெடி பண்ணியாச்சு கோல்ஜி apparatus, அதில் ப்ரோட்டீன்ஸை ரெடி பண்ணதுக்கப்புறமா அகெயின் கோல்ஜி apparatusலேருந்து வெசிக்கிள்ஸ் வில் பிஞ்சஸ் அவுட். அதே மாதிரி எப்படி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து மெம்பரேன் பிஞ்ச் ஆகி ஒரு பபுள் மாதிரி ஒரு வெசிக்கலை ஃபார்ம் பண்ணிச்சோ, அதே மாதிரி இங்கே கோல்ஜி apparatusலேருந்தும் மெம்பரேன்ஸ் பிஞ்ச் ஆகி அது ஒரு பபுள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபார்ம் பண்ணோம். அது உள்ள என்ன இருக்கும் ஆக்சுவலாக அப்படின்னா, அந்த பபுள்ஸ் உள்ள அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ், கம்ப்ளீட் ஹியர் ரெஃபர்ஸ் டு த ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன், ஆல்ரெடி இருக்கிற சிந்தசிஸ் ஆன ப்ரோட்டீன், அது தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டெப் வைஸாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கோல்ஜி apparatus தாண்டி இந்த ஃபைனலாக இந்த வெசிக்கிளில் வரும்போது த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனல் ரெஃபர்ஸ் டு தே ஆர் ரெடி ஃபார் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆக்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பர்டிகுலர் செல். ஓகே, ஸோ இந்த வெசிக்கிள்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பரேனில் இந்த இடத்துல ஒரு ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா that vesicle will travel from here and they'll come over here and they'll fuse with the cell membrane and deliver the required membrane to the particular place. Okay va, so vesicle is again made up of membrane. இந்த மெம்பரேனில் செல் மெம்பரேனில் இல்லை பிளாஸ்மா மெம்பரேனில் இங்கே ப்ரோட்டீன் தேவைன்னா இங்கே வந்து that membrane will fuse over here and it will deliver all the proteins required for the particular place. அந்த மாதிரி இல்லை வேறு எங்கேயாவது தேவை அப்படின்னா கூட it can travel. The vesicles are actually the packaging and delivery system. என்ன பண்ண போகுது, இங்கே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் மெம்பரேன் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸை எடுத்து அதை வெசிக்கலாக பேக் பண்ணி எங்கே தேவையோ அங்கே கொண்டு தேகுனா டெலிவர். அப்படின்னா கோல்ஜி apparatus சொன்னால் நமக்கு இமீடியட்டாக ஞாபகம் வர வேண்டிய செகண்ட் ஃபங்க்ஷன் பேக்கேஜ் அண்டு டெலிவரி. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன் மாடிஃபிகேஷன், ப்ரோட்டீன் மேக்ஸிமம் மாடிஃபிகேஷன்ஸ் அங்கே கம்ப்ளீட் ஆகிடுது. த ஃபங்க்ஷனல் ஒர்க்கிங் ப்ரோட்டீன்ஸ் ஆர் packed and delivered for the entire location, the required locations around the within the particular cell. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது கோல்ஜி apparatusல. as I told you they can form vesicles இல்லையா. some vesicles கொஞ்சம் பெருசாக இருக்கும். கோல்ஜி apparatusலேருந்து ஃபார்ம் ஆகிற வெசிக்கிள்ஸ் வந்து ஒரு சில வெசிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வெசிக்கிள்ஸில் ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கும்.
enzymes or proteins நமக்கு தெரியும். Okay, so இங்க specific set of enzymes or proteins இருக்கும். Normally they are acid enzyme. ஏன் அதை நம்ம acid enzymes னு சொல்றோம்னா அந்த வெசிக்கிள்குள்ள acidic environment தான் இருக்கும். Below 7 pH தான் அங்க இருக்கும். அந்த acid enzymes நிறைய ஃபில் பண்ண ஒரு பெரிய வெசிக்கிளை அது ஃபார்ம் பண்ணோம். ஆக்சுவலி அந்த வெசிக்கிளுக்கு பேர் லைசோசோம்ஸ். ஓகே, நாம் அதையும் சேர்த்து இங்கே பார்த்துடலாம். ஸோ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பரேட்டஸ். கோல்ஜி அப்பரேட்டஸ்லேருந்து ஒரு பெரிய வெசிக்கிள் பிஞ்சாகி வருது. அதில் ஃபுல்லாக ஆசிட் என்சைம்ஸ் இருக்குது. அந்த ஆர்கனலை, அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லைசோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லைசோசோம்ஸ் அப்படின்னு அதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா it can perform lysis. Okay, it's full of enzymes, hydrolytic enzymes. Okay, all lytic enzymes, they can perform the lysis of function. Okay, carbohydrates, nucleases, lipases அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த என்சைம்ஸ் எல்லாம் லிப்பிடை டைஜஸ்ட் பண்ணும், நியூக்ளிக் ஆசிட்ஸை டைஜஸ்ட் பண்ணும், கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த கலெக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் அந்த பேக் உள்ளே இருக்கும். லைசோசோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸையும் டைஜஸ்ட் பண்ணுற, டீக்ரேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கிற என்சைம்ஸ் அந்த லைசோசோம்குள்ளே இருக்கும். இதோட ரோல் என்னவா இருக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வச்சு தே ஆர் கோனா டைஜஸ்ட் த மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், செல் உள்ள ஏதோ ஒரு பெரிய மாலிகூல் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த செல் ஃபீல் பண்ணிச்சுன்னா இட் வில் ஃபியூஸ் வித் த பர்டிகுலர் லைசோசோம். தட் மாலிகூல் வில் என்டர் இன்டு த லைசோசோம். உள்ள அந்த மாலிகூலை சின்ன சின்னதாக மோனோமர்ஸாக டைஜஸ்ட் பண்ணி இட் வில் மேக் இட் இன்டு மோனோமர்ஸ். அந்த மோனோமர்ஸ் செல்லுக்கு வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கும், இல்லைனா இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட் அவுட் ஆஃப் த பர்டிகுலர் செல். அதே மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாக்டீரியா வெளியில் செல்லுக்கு வெளியில் இருக்குது. அந்த பாக்டீரியாவை ஆக்சுவலி த செல் வுட் டேக் அப் இன்டு த செல் பை த ப்ராசஸ் கால் ஃபேகோசைட்டோசிஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபேகோசைட்டோசிஸில் இல்லை எண்டோசைட்டோசிஸில் உள்ளே போகிற அந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் அகைன் போன ஃபியூஸ் வித் த லைசோசோம். லைசோசோம் என்ன பண்ணும்? ஆல்ரெடி அதில் நிறைய என்சைம்ஸ் வச்சுருக்கு. அந்த பாக்டீரியாவை சின்ன சின்னதாக டைஜஸ்ட் பண்ணி அதை கில் பண்ணி அந்த மோனோமர்ஸை செல்லுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கும். தேவையில்லை அப்படின்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியல் would be excreted out of the cell. எப்படி பண்ணோம்? அதே தான். லைசோசோம் இஸ் a membrane structure. இது வந்து செல் மெம்பரேனில் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா it will excrete out the contents of the particular lysosome. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ்னா என்ன? செல் உள்ள ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, தட் இஸ் வாட் கால் எண்டோசைட்டோசிஸ். இது நம்ம மெம்பரேன்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம். எக்ஸோசைட்டோசிஸ்னா செல் உள்ள இருக்கிற தேவையில்லாத மெட்டீரியலை நம்ம வெளியில் தள்ளுறது தான் எக்ஸோசைட்டோசிஸ். எக்ஸோசைட்டோசிஸ் ஆக்சுவலி யார் இங்கே இந்த இடத்துல யார் பண்ணுறா? லைசோசோம்ஸ் பண்ணுது. உள்ள ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் இல்லை ஒரு அன்வாண்டட் மெட்டீரியல் அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணுற ப்ராசஸ் பேர் எக்ஸோசைட்டோசிஸ். இது மட்டும் லைசோசோமோட வேலை இல்லை. ஒரு செல் அது உள்ள அந்த செல்லோட லைஃப் ஸ்பேனே முடிஞ்சிச்சு, அந்த செல்லையே நம்ம கில் பண்ணணும் அப்படின்னா அப்போவும் அந்த லைசோசோம் அதோட கண்டென்ட்ஸை அப்படியே செல்லுக்கு வெளியில் அப்படியே ரிலீஸ் பண்ணி இட் கேன் கில் த பர்டிகுலர் செல் இட் செல். ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோஃபேஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செல்லையே அது சாப்பிட போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபேகோசைட்டோசிஸ்னால் வெளியிலேருந்து ஒரு ப்ராசஸ், ஒரு செல்லை எடுக்கிற ப்ராசஸ். ஆட்டோஃபேஜி, ஆட்டோனா செல், ஆட்டோஃபேஜி அப்படிங்கிறது அந்த செல்லையே அந்த லைசோசோம் கில் பண்ணுது. ஓகே, ஆல் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வருது? ஃப்ரம் த நியூக்ளியஸ், ஃப்ரம் த டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப் த ஜெனட்டிக் கண்டென்ட் ஆஃப் த பர்டிகுலர் நியூக்ளியஸ். நம்மளோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிச்சு, நம்ம சாகலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அந்த செல்லில் இருக்கிற டிஎன்ஏ வச்சுருக்கோம். தட் இன்ஃபர்மேஷன் would be passed to the lysosome. Lysosome would release the content and the செல்லையே it can kill. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒன்று டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேனுக்கு அடுத்து கண்டினியூ ஆகிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதில் இருக்கிற ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணதை மாடிஃபை பண்ணுறது கோல்ஜி அப்பரேட்டஸ். மாடிஃபை பண்ணி தே கோனா மேக் த ஸ்ட்ரக்சர் கால் லைசோசோம்ஸ்.
அந்த என்சைம்ஸ் வந்து மற்ற செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஷன். இது எல்லாமே தேர் ஆல் பிலாங்ஸ் டு எண்டோமெம்பரேன் சிஸ்டம். ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ன உடனே நமக்கு தெரியுது they are the powerhouse of the cell. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ டூ மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ அவுட்டர் மெம்பரேன், இட்ஸ் அ இன்னர் மெம்பரேன். தெர் ஆர் டூ மெம்பரேன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். டூ மெம்பரேன்ங்கிறது வேறு, லிப்பிட் பைலேயருங்கிறது வேறு. ஒரு மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொன்னாலே இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் பைலேயர். ஏன்னா ஒரே ஒரு லேயர் ஆஃப் லிப்பிட் ஒரு மெம்பரேனை ஃபார்ம் பண்ண முடியாது. ரெண்டு லேயர் இருந்தால் தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ மெம்பரேன். ஏன்னா ஒரு லேயர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில், ஹைட்ரோஃபோபிக் அப்படிங்கிறது வாட்டர் ஹேட்டிங் ஸ்ட்ரக்சர். இதுவும் ஒரு மெம்பரேனாக அது ஃபார்ம் ஆகாது, அது வந்து ஒரு அக்ரிகேட்டாக தான் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு அக்ரிகேட்டாக தான் அது ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு லேயர் ஆஃப் லிப்பிட் இருந்தால் தான் செல்லுக்கு இன்டர்னல். இது வந்து ஒரு ஹைட்ரோஃபிலிக் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு ஹைட்ரோஃபிலிக் ஸ்ட்ரக்சர். இட் கேன் இன்டராக்ட் வித் வாட்டர், இட் கேன் இன்டராக்ட் வித் வாட்டர். இது வந்து எஸ்கேப் ஃப்ரம் த வாட்டர். ஸோ ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் அது ஃபார்ம் பண்ணி ஒரு மெம்பரேன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அது ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே there are two membranes அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு லிப்பிட் பைலேயர், இது ஒரு லிப்பிட் பைலேயர். ஃபைன். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவோட மேஜர் ரோல் as I told you is a powerhouse of the cell. பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம எதை இங்கே மீன் பண்ணுறோம் அப்படின்னா they are going to produce ATP. செல்லோட எல்லா ஃபங்க்ஷனும் almost all the energy dependent processes are depends on the presence of the molecule called ATP. ATP is a energy carrier molecule. Okay, so ATP அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஒரு அடினோசின் மாலிகூல், அதில் there are 3 phosphate groups. Okay, so அடினோசின் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அடுத்த சாப்டர் பயோமாலிகுல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடினோசின் அப்படிங்கிறது இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், அடினைன் பேஸ் இருக்கும் அதில். அது தவிர ஒரு ரைபோஸ் சுகர் ஆர் டிஎக்ஸி ரைபோஸ் சுகர் இருக்கும். ஓகே, நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் இஸ் கால்ட் நியூக்ளியோசைட். இது கூட பாஸ்பேட் மாலிகூல் சேர்ந்ததுனால we are called that as நியூக்ளியோடைட். ஓகே, ஸோ பாஸ்பேட் இங்கே 3 பாஸ்பேட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கும். தட்ஸ் வை we call that as ட்ரை பாஸ்பேட். 1 2 3 ட்ரை. ஓகே, ஸோ அடினோசின் ட்ரை பாஸ்பேட். இந்த அடினோசின் ட்ரை பாஸ்பேட் ப்ரொடக்ஷன் செல்லில் மேக்ஸிமமாக நடக்கிற இடம் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ வேறு எங்கேயாவது ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். குளோரோபிளாஸ்ட் கொஞ்சம் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கதையை நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். த பாயிண்ட் இஸ் பவர் ஹவுஸ் ஆர் ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. எப்படி அது ப்ரொடக்ஷன் பண்ண போகுது, அது ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஸ்டோரி தெரியறதுக்கு நமக்கு மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் நமக்கு ஓரளவுக்கு தெரியணும். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேனில் தெர் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் போரின்ஸ். போரின்ஸ் அப்படின்னா போர் அப்படின்ற வேர்ல்ட்லேருந்து ஃபார்ம் ஆனது தான் இந்த போரின்ஸ். நிறைய போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த அவுட்டர் மெம்பரேனில் இருக்கும். போரின்ஸோட ரோல் என்ன அப்படின்னா இட் கேன் அலோவ் த மாலிகூல்ஸ் அப் டு 1000 டால்டன்ஸ். ஓரளவுக்கு ஒரு ரொம்ப சின்ன இல்லை மீடியமாக இருக்கிற சைஸ் இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக இட் கேன் அலோவ் இன் டு த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்வாட் பெர்மியபிள் அப்படின்னு அர்த்தம். அவுட்டர் மெம்பரேன் இஸ் இம்பெர்மியபிள் கிடையாது, சம்வாட் permeable. Maximum molecule it can easily enter through the porins into the particular mitochondria through the outer membrane. அதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. ஃபைன். இன்னர் மெம்பரேன் வந்து அவ்வளவு பெர்மியபிள் கிடையாது, ஏன்னா அதில் போரின்ஸ் கிடையாது. இட் இஸ் இம்பெர்மியபிள். அதில் இருக்கிற சில ப்ரோட்டீன்ஸோட ஹெல்ப் இல்லாமல் அந்த மெம்பரேன் வழியாக உள்ளே வெளியில் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் நடக்க அங்கே பாசிபிள் இல்லை. இன்னர் மெம்பரேன் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை. இன்னர் மெம்பரேன் ஒரு நிறைய ஃபிங்கர் லைக் இன்வாஜினேஷன்ஸ் அது ஃபார்ம் பண்ணுது. அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸையும் நம்ம கிறிஸ்டேன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். உள்ளே இருக்கிற அந்த
மேட்ரிக்ஸ் செமி லிக்விட் மேட்ரிக்ஸ் அகைன் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும் அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் செமி லிக்விட் போர்ஷன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ் ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன மேஜர் ப்ராசஸ் நடக்கும் ஏடிபி ப்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் குளுக்கோஸ் எடுத்துக்குதுன்னா enters into the glycolysis they going to produce pyruvate aerobic respiration la mitochondria irundhuchina immediate என்னவா கன்வெர்ட் ஆகும் it will form acetyl CoA and it will enters into Krebs cycle ஓட molecules அதோட products அந்த electrons எல்லாம் எங்க போகும் electron transport chain ஓட ultimate product final product என்ன water plus carbon dioxide all the carbon dioxide are actually released till the Krebs cycle water ATP தான் நமக்கு electron transport chain ல கிடைக்கிறது ATP are byproducts water is the final product okay so நம்ம இங்க actually aerobic respiration ல என்ன பண்றோம் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் எடுக்கிறோம் ஒரு ஹெக்ஸோ சுகர் அதை சின்னதாக பிரேக் பண்ணுறோம் ஓகே 6 கார்பன் இருக்கிற ஒரு குளுக்கோஸ் சுகரை ஒரே ஒரு கார்பன் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை 6 மாலிகுலாக பிரிக்கிறோம் அப்படி இமேஜின் பண்ணிங்க ஓகே ஆக்சுவலாக ஈக்குவேஷன்ஸ் இவ்வளோ சிம்பிள் கிடையாது பட் உங்களுக்கு புரியுதுக்கா அப்படி சொல்கிறேன் 6 கார்பன் இருக்கிற ஒரு சுகர் மாலிகுல் எடுத்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த குளுக்கோஸை நம்ம பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ணும்போது இட் வில் ரிலீஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த எனர்ஜியை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயினில் ரன் பண்ணி we are gonna use it to produce the molecule called ATP okay so இங்க நம்ம என்ன பண்றோம் இந்த மாலிகுலை சின்னதா பிரிக்கிறோம் பிரேக் பண்றோம் 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை வெளியில ரிலீஸ் பண்றோம் ஃபைனலா we have electrons அந்த எலக்ட்ரான்ஸை ரிசீவ் பண்ற மாலிகுல் ஆக்ஸிஜன் அதை ரிசீவ் பண்ணி they are going to form H2O ஓகேவா ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சொல்கிறோம் இது எங்கே நடக்குது இந்த என்டையர் ப்ராசஸில் பைருவேட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் சைட்டோபிளாசமில் நடந்துடும் பைருவேட்டுக்கு அப்புறமா ஆல் த ரிமைனிங் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் கோன் ஹேப்பன் இன் த மைட்டோகாண்ட்ரியா அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பைருவேட் டீகார்பாக்சிலேஷனுக்கு தேவையான டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் Krebs cycle தேவையான எல்லா என்சைம்ஸ் இது எல்லாமே எங்கே இருக்கும் மேட்ரிக்ஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்ற என்சைம் மட்டும் எங்கே இருக்காது மேட்ரிக்ஸில் இருக்காது ஆனால் அந்த என்சைம் கம்பல்சரி Krebs cycle தேவை அது மட்டும் சைட்டோபிளாசம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே வந்துடும் இந்த என்சைம் தவிர மேக்ஸிமம் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் த ரெஸ்பிரேஷன் எனர்ஜி ப்ரொடக்ஷன் எல்லாமே எங்கே இருக்கும் மேட்ரிக்ஸில் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் த என்சைம் இதில் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா நான் ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் பாக்டீரியாவாக இருந்திருக்கு ஸோ இதில் என்ன இருக்கும் கண்டிப்பாக சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும் ரைபோசோம்ஸ் மேபி ப்ரெசன்ட் ஓகே இந்த மாதிரி பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உள்ள ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி ப்ரோட்டீன்ஸ் தே கேன் சிந்தசைஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆக்சுவலாக இன்னர் மெம்பரேனில் நடக்கும் ஓகே இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் அதில் இருக்கிற அந்த புரோட்டான் கிரேடியண்ட்டை பொறுத்து தான் தே கோன் பெர்ஃபார்ம் த ஏடிபி சிந்தசிஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் அதோட எண்டில் இன்னொரு என்சைம் இருக்கும் அதுக்கு பேர் ஏடிபி சிந்தேஸ் அந்த ஏடிபி சிந்தேஸ் தான் அந்த புரோட்டான் கிரேடியன்ட்ல ஒரு மோட்டார் பவரை கிரியேட் பண்ணி தே கோன் ஃபார்ம் த மாலிகுல் கால் ஏடிபி எதுலேருந்து சிந்தசிஸ் பண்ண போது ஏடிபிலேயும் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டையும் ஜாயின் பண்ணி தே கோன் ப்ரொடியூஸ் த மாலிகுல் கால் ஏடிபி ஸோ மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று நமக்கு இமீடியட்டாக ஞாபகம் வர வேண்டிய டேர்ம்ஸ் தே ஆர் த பவர் ஹவுஸ் தே கோன் ப்ரொடியூஸ் த ஏடிபி மாலிகூல்ஸ் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் 2 மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அது உள்ளே இருக்கிற ஏரியா இஸ் கால்டு மேட்ரிக்ஸில் தே ஹாவ் all the necessary proteins to perform the respiration அதுக்கப்புறமா இந்த proton gradient இந்த intermembrane spaceல இருக்கு ATP synthase அந்த electron transport system ஓட endல இருக்கு and they are going to produce the molecule called ATP